சந்தோஷத்தை எடுத்தா நீங்க வந்து இப்ப கேக்குறீங்களா எங்களுக்கு காசு வர மாட்டுது, எங்களை வந்து இது மாதிரி பண்றாங்க அப்படின்ட்டு, எங்களுக்கு ரேபிடோ தடை பண்ணுங்கன்ட்டு. இதே நீங்க அவன் சந்தோஷத்துல போய் தட்டிங்கன்னா அவன் ஒவ்வொரு அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது அவங்களை நான் சப்போர்ட் பண்ணி பேசல, நியாயமா நீங்க யோசிச்சீங்கன்னா இதுதான் உண்மை. அவன் லவ் பண்றான், அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதோ வாங்கி தரத்து ரேபிடோ ஓட்டுறான்னு ஒண்ணு, பிளஸ் அவன் ஏதோ பண்றான். உங்க வீட்டு பொண்ணு மேல கை வச்சானா? உங்களை உங்க பொண்ணு யாராச்சும் கூப்பிட்டு போனானா? கிடையாது. அப்புறம் எதுக்கு நீங்க அதை பத்தி ஃபீல் பண்றீங்க? புரியலண்ணா எனக்கு. அண்ணா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு சென்னை விளாக்ஸ் பிரவீன். ஸோ இன்னைக்கு நீங்க வந்து என்ன பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு ஒரு இஷ்யூ ஒன்று போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணி நிறைய அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க, எல்லாருமே போட்டிருப்பாங்க. ஸோ ரேபிடோ இஷ்யூ தான். ஸோ இந்தியா ஃபுல்லாக இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கனால நீ ஏன்டா இதை பற்றி பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, ஏன்னா நானும் ரேபிடோ ஓட்டியிருக்கேன், அதோட கஷ்டம் என்னன்னு எனக்கும் தெரியும். நான் எதுக்காக ஓட்டினன்றதை அப்படியே வீடியோ போன்னு அப்படியே சொல்லிட்டே வரேன். நான் ஏன் திடீர்னு இந்த வீடியோ இது வானம் தான் நினைச்சேன், பட் ஆனால் வந்துட்டு ஏன் இதை நான் போஸ்ட் பண்றேன்னா, இன்ஸ்டாகிராம்ல நார்மலா நம்ம ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கும் போது என்னை வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு. என்னடா அவ்வளோ என்ன குத்தமாடா பண்ணிட்டோம் நாங்க, ஏண்டா நான் எதுவுமே இப்போதைக்கு பேசல, கண்ட்ரோலா இருக்கேன். அந்த வீடியோ பார்க்க தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே ஏறுவா போல. வாங்க முதல்ல இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு. அந்த வீடியோ பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவே பண்ணி போடணும் அப்படின்ட்டு நான் முடிவே பண்ணேன். ஸோ எந்த வீடியோன்றது பாருங்க. ஓட்டுறவங்களை அடிப்போம் அப்படின்னு சொல்றது தப்பு தான். ஏன் தப்பு? எது தப்பு தான் பார்க்கலாம். கண்டிப்பா அவனை போனானா அந்த அடிப்பா அள்ளியா கொடுக்குறாங்க. எல்லாம் பிச்சைக்காரச்சிங்க தான் வருதுங்க, பிச்சைக்காரங்க தான் வராங்க. அங்கன்னா அள்ளியா கொடுக்குறாங்க. பாத்தீங்களா அவர் என்ன பேசுறாருன்னு? அடிப்பாராமே. நாங்க என்ன தப்பு பண்ணோம் இல்ல கேக்குறா, நாங்க என்ன தப்பு பண்ணோம், இப்ப இருக்க இளைஞர்கள் என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்றதுதான் இந்த கேள்வியே முதல்ல. ஏன்னா இந்த இளைஞர்கள் வந்துட்டு தான் இந்த ரேபிடோஸ்லாம் எல்லாமே ஓட்டுறாங்க. அவங்க எதுக்காக ஓட்டுறன்னு எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லி ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆனா அவனுங்க என்னவோ பண்றானுங்க, அவனுங்க எதுவோ பண்றானுங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? உங்களுக்கு வாழ்வாதாரம் வரலன்னா, இப்போ இவங்களுக்கு ஏன் வாழ்வாதாரம் வரலன்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, இவங்க வந்து ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. ஸோ ரேபிடோ ஓலான்லாம் ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இவங்க பேசுறவங்களாம் எப்படின்னா அதெல்லாம் ஓட்ட மாட்டாங்க, ஏன்னா கமிஷன் காசு பிடிக்கிறாங்க அப்படின்ட்டுக்காக சவாரி மட்டும் தான் எடுப்பாங்க. அந்த சவாரி எப்படி எடுப்பாங்கன்னா, ஒரு மரத்துக்குள்ள ஆட்டோ போட்டு இவங்க வராங்களா, ஸோ இவங்களுக்கு இங்கேருந்து இப்போ மவுண்ட் ரோட்ல ஒரு ஆட்டோ நிற்குதுன்னு வச்சுங்களேன், மவுண்ட் ரோட்ல ஒரு மரத்துக்குள்ள ஒரு ஆட்டோ நிற்குதுன்னு வச்சுங்க, மவுண்ட் ரோட்லும் தேனாம்பேட்டை போகிறதுக்கு எவ்வளோ ஆகும் சொல்லுங்க நீங்களே. அவங்க வந்து 200 250 ரூபா கேட்பாங்க. நியாயமா இருக்கா? கட்டுப்படி வருமா? 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தான் வரும், 200 250 ரூபா கேட்கறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு 10 ட்ரிப்லேயே 2000 ரூபா 2500 ரூபா சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. 10 வாட்டி இப்படி எடுத்துட்டு இப்படி வந்துட்டு 2000 ரூபா சம்பாதிச்சுட்டு போயினே இருந்துருவாங்க. நாங்க ஃபுல்லா ஓட்டினாதான், எப்படி காலைல 6 மணில இருந்து நைட்டு 10 மணி வரையும் ஓட்டினா மட்டும்தான் எங்களுக்கு 2000 ரூபா. அது பெட்ரோலு 500 ரூபா போயிடுன்னு வச்சுக்கலாம், மீதி 1500 ரூபா, மீதி 1500 ரூபா. ஸோ இந்த 1500 ரூபா வச்சு சாப்பாடு டீ செலவு எல்லாமே போயிட்டு மீதி 1200 ரூபா வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். ஸோ நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக பைக்கில் இடுப்பொலிக்க 6 மணிலேருந்து 10 மணி வரை ஓட்டினாலே எங்களுக்கு அவ்வளோதான் வரும். நீங்கள் அப்படி ஓட்ட மாட்டீங்க, புரியுதுங்களா? ஆனால் நான் எல்லாத்தையும் சொல்லலை. இப்போ பேசுகிறாங்க பார்த்தீங்களா, மைக்கு கிடைச்சோன்னே வாய் இருக்குன்னு பேசுகிறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்காக தான் நான் இதை முக்கியமாக சொல்கிறதே. அப்போமா அடுத்த வீடியோ தான் இன்னும் சுவாரஸ்யமான வீடியோ, வாங்க போகலாம். ஓட்ட தெரியாம ஓட்டுவான். நேத்து லைசன்ஸ் எடுத்து பைக் எடுத்து ஓட்டுறான். இந்த என்ன சொன்னாரு? ஓட்ட தெரியாதான் ஓட்டுறான், லைசன்ஸ் 18 வயசு ஆனா ஆட்டோ எடுத்து ஓட்டுறாங்க அப்படின்ட்டு. உங்களோட குறைய சொல்லட்டுமா? காலைல 9 மணிக்கு எம்கேபி நகர் டு சென்ட்ரல் எத்தனை ஆட்டோ போடணுன்னு எண்ணுங்க. அதில் எத்தனை பேர் சின்ன பசங்க ஓட்டுறான்னு கேளுங்க. அது எத்தனை பேர் கரெக்டாக 4 பேர் தான் ஆட்டோவில் ஏற்றணும், 3 பேர் தான் ஏற்றிட்டு போகிறானுங்க. அதில் எத்தனை பேர் பேட்ச் வச்சுன்னு ஆட்டோ ஓட்டுறான்னு கேளுங்க. நான் ரெடி இதை விசாரிக்கிறதுக்கு. நீங்கள் ரெடியா? விசாரிக்கலாமா போயிட்டு? ஏன்னு இல்லை கேட்குறேன், உனக்கு ஏன்னு இதை கேட்குறேன்.
அவன் 18 வயசுல லைசன்ஸ் எடுத்து ஓட்டுறானா அவனுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். இப்பெல்லாம் யாருமே வந்துட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு போறது கிடையாதுண்ணே. இப்போ நான் ஒரு ஐடி கம்பெனி போனா அவன் எனக்கு 5000 ரூபாய் சம்பளம் தரான் படிச்சதுக்கு. 10 வருஷமா படிச்சு 10 வருஷம் படிப்பு எனக்கு வெறும் 5000 சம்பளத்தை தான் நான் போறேன். அந்த 5000 சம்பளத்துக்கு கம்பெனி எங்க இருக்கு கேட்டீங்கன்னா 20 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. அந்த 20 கிலோமீட்டர் நான் போயிட்டு ஒரு நாளைக்கு வரத்துக்கு நான் மைலேஜ் தானே வண்டி கிடையாது என்கிட்ட. ஸோ ஒரு நாள் 20 கிலோ அப் அண்ட் டவுன் 40 கிலோமீட்டர் 100 ரூபா பெட்ரோல் போயிடும். மாசம் 3000 போச்சுன்னா வீட்டுக்கு 12000 கொடுப்பானா என்ன? உங்களுக்கே பத்த மாட்டேதுன்னா இப்ப இருக்க காலகட்டத்தில் எப்படி நான் பத்தும்? இல்ல கேக்குறேன், புரியல எங்களுக்கு. நீங்க எங்களேன்னு இல்லை, ஏன் ரேபிடோ ஓட்ட விட மாட்டீங்க? போயிட்டு வரோம் எங்களுக்கு அதுவே எத்தனை பேர் திரும்ப அந்த மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி பண்ற லைசன்ஸ் எடுக்கல, அது எடுக்கல, இது எடுக்கலன்ட்டு 18 வயசுல ஒரு பையன் லைசன்ஸ் எடுத்து வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு போறானா அவன் சந்தோஷமா இருக்கிறான். எதுக்கும் ஓட்டுறான், அவன் ஃபிகர் தள்ளுன்னு போறான், இல்ல அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது வாங்கி தர போறான், இல்ல அவன் சந்தோஷங்கிறது. எத்தனை பேர் தெரியுமா அந்த மாதிரி ரேபிடோ ஓடிட்டு இருக்காங்க? 18 வயசு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறான், காலேஜ் ஃபீஸ் கட்டுறான், வீட்டை பார்த்துக்கிறான், எவ்வளோ பண்றானுங்கண்ணா. இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றதுண்ணா புரியல. பப்ளிக்கா ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு பொம்பளைய வந்து ஏத்தி விடுறான். அந்த காலத்துல வந்து நம்ம பொம்பளை திரும்பி பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், அவனை அடிக்கலாமான்னு தோணும். ஆனா இப்ப வந்து பைசா கம்மியா இருக்கிறாங்க, அவங்க ஏத்தி விடுறான். ஆனா எங்களுக்கு அவ்வளவு வயிறு ஏறுது. அதுக்கு காரணம் யாரு? இந்த முக ஸ்டாலின் தான் பண்றான். ஒரு பொண்ணு வயசு பொண்ணு கூட நீங்க ராபிடோல போறா ஒரு நாங்க கேக்குறோம், ஏமா வயசு பொண்ணு நீ ஆட்டோல இது மாதிரி ஆட்டோல போன உனக்கு சேஃப்டி ஆச்சாமா, நீ எதுக்குமா இது மாதிரி போறேன்னு கேட்டா அவ சொல்றா ஒரே வார்த்தை, ஏன்னா காசு கம்மியா இருக்குது, ஏமா உங்களுக்கு சேஃபா? அவரு எங்களுக்கு அண்ணன் மாதிரி தான். இதை வந்து வார்த்தைக்கு வேணாம், அதே எத்தனை ஆக்சன் வந்து இருக்குது. ராபிடோ பிரேக் அடிக்கிறாங்க. அவரு என்ன சொல்றாரு பாத்தி, இவரு என்ன சொல்றாரு பாத்தீங்களா? ஒரு புருஷன் அவங்க பொண்டாட்டியே ஒரு ராபிடோல ஏத்தி விடுறாரு, அது அவரோட விருப்பங்க. இதுல என்னங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு? அவரே தைரியமா ஏத்தி விடும் போது நீங்க அவரை போய் பாதுகாப்பு தர போறீங்களா? பவுன்சர் மாதிரி உங்க ஆட்டோல ஏத்தி விட்டா நீங்க 4 பவுன்சர் வச்சிருக்கீங்களா அவங்க பாதுகாப்பா எடுத்துட்டு போய் விடணும் அப்படின்ட்டு? இல்ல கேக்குறேன். அடுத்தது ஒருத்தர் அவர் என்ன சொன்னாரு, ஒரு பொண்ணு ஏத்தின்னு போறான், அவன் சேஃப்டி இருக்கான்னு கேக்குறீங்க. ராபிடோ போய் பிரேக் அடிச்சா கீழே விழுவான், எப்படி சேஃப்டி இருக்கா? உங்களை ஞாபகம் வயசு பொண்ணுன்றீங்க. ஆனா நீங்க முதல்ல ரேபிடோ நீங்க முதல்ல ஆட்டோ ஒழுங்கா ஓட்டுறீங்களா? உங்க எல்லாருமே இந்த பொதுவான கேள்வி. ஆட்டோ ஓட்டுற எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே ஒழுங்கா ஆட்டோ ஓட்டுறீங்களா? ஏன்னா நேற்று நடந்த சம்பவத்தை நான் சொல்லட்டுமா? ஒரு ஆட்டோ வந்து சவாரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏத்துறாரு. அதுக்கு பின்னாடி அது அங்கே ஏற்றிட்டு இருக்காரு. ஒரு 10 மினிட்ஸில் அவருக்கு பின்னாடி வந்து ஒரு ஆட்டோ நிற்குது, அதுக்கு பின்னாடி நான் வரேன். ஸோ அவரு ரைட் எடுக்கிறாரு, நான் போகிறோம் அப்படின்ட்டு. அவரு ரைட் எடுக்கிறாரு, நான் போகிறேன் அப்படின்ட்டு. நானும் சரி ரைட் எடுக்கிறேன், எனக்கு காலியாக இருக்கு அப்படின்ட்டு. சரி நான் அந்த லைட்டாக ரைட் எடுத்து மறுபடியும் அப்படி போகிறேன். எனக்கு முன்னாடி பஸ் நிற்குது, அதுக்குள்ளே அவர் எடுத்துட்டாரு. அவர் என்ன அசிங்கசிமா அப்படின்னு கேட்குறாரு. இது யார் மேலே தப்பு? இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல டெய்லியும் 10 சம்பவம் 100 சம்பவம் நடக்குது. இதான் நீங்க ஒழுங்கா ஓட்டுறீங்களா? இல்ல கேக்குறேன், நீங்களா ஒழுங்கா ஓட்டுறீங்களான்னு கேக்குறேன். ஏன்னு எது என்ன காரணம்லாம் சொல்றாங்கன்னு பாருங்களேன். அடுத்தது அவளை இந்த அக்கா நல்லா நினைச்சு கூட பார்க்கல, ஒரு லேடிஸ் வந்து இப்படி பேசுறாங்களே அப்படின்ட்டு மனசாட்சியே எல்லாம் பேசியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஆட்டோ ஓட்டல, நான் இப்போ புக் பண்ணணும்னா நான் ஆட்டோல தான் போவேன். பைக்ல என் கூடயே நான் உட்காந்து போக மாட்டேன். இதே என் பொண்ணு இருக்குன்னா நான் எப்படி யாரு கூடயே பைக்ல அனுப்புவேன்? யாரு கூடயே நான் எப்படி என் பொண்ணை பைக்ல ஏற்றி அனுப்புவேன்? ஒரு ஆட்டோனா இப்ப இது பக்கத்துல யாரும் உட்கார மாட்டாங்க, இது பைக்னா அப்படி கிடையாது. பக்கத்துல உட்காந்துட்டு நம்ம போனோம். இப்போ என் பொண்ணு நான் எப்படி இன்னொருத்தவங்க கூட பக்கத்துல உட்கார வச்சுட்டு அனுப்புவேன்? ஏதோ லேடிஸ் ஓட்டுறாங்க அப்படின்னா லேடிஸ் கூட அனுப்பிச்சு விடுப்பேன். தவிர ஒரு ஜென்ஸ் உட்காந்து வண்டி ஓட்டுறானா யாரு? இப்ப இருக்க காலம் எல்லாம் எப்படி தெரியுங்க, குழந்தைங்க கூட விட்டு வைக்க மாட்டாங்க. இப்ப உங்க பொண்ணு வயசு பொண்ணு இருக்கு, இன்னொருத்தவங்க கூட பைக்ல நீங்க அனுப்புவீங்களா? காசு போனா போதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டோல தான் நம்ம அனுப்புவோம். சேஃபா போகணும். நம்ம பொண்ணு காசு போனாலும் நம்ம பொண்ணு சேஃபா தான் போகணும். அன் டைம்ல நானும் பாக்குறேன், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்குறாங்க. அன் டைம்ல ஒருத்தவங்க கூட பைக்ல ஏறி அவங்க புக் பண்ணி தான் போறாங்க. அன் டைம்ல ஏறி போறாங்க. அவங்களுக்கு என்ன சேஃப் இருக்கு? ஒரு அக்கா அவங்க வீட்லயே ஒரு பொண்ணு இருக்கும், ஒரு பையன் இருப்பான். மனசாட்சியே இல்லாம பேசுறாங்க பாத்தீங்களா?
இப்போ அவ்வளோதான் இல்லை, உங்கள் பசங்க உங்கள் பொண்ணுங்க தான் உங்களுக்கு நல்லவங்க. மற்ற வெளியே எந்த பசங்க பையனை பார்த்தாலுமே கெட்டவன் தான். இப்போ இருக்க பசங்களை, இப்போ இருக்க சின்ன பொண்ணுங்களை கூட விட்டு வைக்கிறது கிடையாதுன்னு. உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்க, உங்ககிட்ட பையன் இல்லை உங்கள் பொண்ணுக்கிட்ட போய் கேளுங்க, அவன் சுற்றுவான், ஊரே சுற்றி இருப்பான். உங்கள் பொண்ணும் போயிருப்பாங்க, எங்கேயாச்சும் போயிருப்பாங்க. அவங்ககிட்ட போய் கேளுங்க ஒரு பையனும் ஒரு பொண்ணும் எப்படி பழகுறாங்கன்ட்டு, முதல்ல அவங்க எப்படி இருக்காங்கன்ட்டு. நீங்கள் உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு எங்க அப்போ இப்போ இருக்க பசங்களை நீங்கள் இந்த மாதிரி தூண்டி விடுறீங்கன்னு அர்த்தம். எவனுமே ஒழுக்கம் இல்லைன்னா அப்போ ஒழுக்கமாக இருக்கவனுங்களாம் இல்லை, ஒழுக்கமாக இருக்கவனெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில எனக்கு. அதே மாதிரி அவங்க சொன்னாங்க நைட்டில் ரேப்பிடோ போட்டு ஏற்றின்னு போகிறாங்க அப்படின்னு கோயம்பேட்டில் அப்படின்னாங்க. ஏன் கோயம்பேட்டிலேருந்து யாருமே உங்களை வந்து சேஷ்டாக கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள். கோயம்பேட்டில் உங்களுக்கு ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி லேடிஸ் தான் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேஷ்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ஆட்டோ ஓட்டியிருப்பீங்களா? ஓட்டியிருக்க மாட்டீங்களா? அப்புறம் ரேப்பிடில் ஓட்டுறவங்க மட்டும் பண்ணுருவானுங்களா எதனா? இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, கோயம்பேட்டில் ஓட்டுறேன்றீங்க, கோயம்பேட்டில் பார்த்துருக்கீங்க, கோயம்பேட்டில் நைட்லாம் கஞ்சா அடிக்கிறாங்க ஆட்டோக்காரனுங்க, அது தெரியுமா உங்களுக்கு? நான் ரேப்பிடோ ஓட்டும் போது அங்கே நிப்பாட்டி எனக்கு தெரியும் கஞ்சா அடிக்கிறது, அவனுங்க கஞ்சா அடிக்கிறாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? அது சொல்ல வேண்டானே. அதெல்லாம் அது ஒழுக்கமான விஷயம் இல்லை உங்களுக்கு. ரேப்பிடோ போகிறது ஒழுக்கம் இல்லாத விஷயம். அது வீடியோ கீழே கமெண்ட்டை வச்சு கீன்னு கீச்சிருப்பாங்க. ஒரு பொண்ணே பேசியிருக்கோம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏன் ட்ரெயினில் பஸ்ஸில் பண்ணவே மாட்டாங்களா பசங்க? சொல்லுங்க, ட்ரெயினில் பஸ்லாம் பண்ணவே மாட்டாங்களா பசங்கள்லாம் கேட்குறேன். ரொம்ப அநியாயமா இருக்குது. இதெல்லாம் எங்கே போய் சொல்றதுன்னு தெரியல. ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க, 10-12 வருஷமா ஓட்டுறேன். நான் இப்போ சமீப காலத்துல வந்து இந்த பைக் டாக்ஸின்னு ஒண்ணு ஓட்டிட்டு இருக்காங்க. ஆமா, அதனால உங்களுக்கு எந்த ரேஞ்சில வாழ்வாதாரம் அடி வாங்கிருக்கு? வாழ்வாதாரம் ஃபுல்லாவே அடி வாங்கிடுச்சு. இப்போ சிங்கிளா வரவங்க கூட பைக்ல ஏறி போயிடுறாங்க. ஆனா இதெல்லாம் நிறைய குடும்பம்லாம் கெட்டு போகுதுல, அது யாருமே யோசிக்க பண்ண மாட்டாங்களே. பொண்ணுங்களாம் அசால்ட்டா ஏறி பைக்ல ஏறி போயின்னு இருக்கு, யார் கூட போகுதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. அழகா போயினே இருக்குதுங்க. இதெல்லாம் எவ்வளவு பேர் குடும்பம் கெட்டு போகுது, அதெல்லாம் தெரியவே மாட்டேங்குது. எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப அடிபட்டுச்சு தலை. இதால இப்போ அவங்கள கேட்டா, இப்போ கஸ்டமர் எல்லாம் கேட்டாங்கன்னா நான் ஒருத்தர் போறதுக்கு நான் ஏன் ஆட்டோ புக் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஓவர் ரேட்டா இருக்கு ஆட்டோ. ஓவர் ரேட்ல கவர்மெண்ட் எங்களுக்கு மீட்டர் போட்டு கொடுத்து மானியம், எங்களுக்கு அந்த பெட்ரோல் ஏறும்போது அதுக்கேற்ற மாதிரி மானியம் போட்டு கொடுத்தாங்கன்னா நாங்களும் ஓட்ட தான் போறோம். கவர்மெண்ட் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. அப்புறம் நாங்கள் எப்படி ஓட்டுறது சொல்லுங்க? வணக்கண்ணா, சொன்னது கேட்டேண்ணா. எல்லாருக்குமே அதே தான். என்ன சொல்றது, ஆட்டோங்க கூட ஏறி போறாங்க, குடும்பம்லாம் ரொம்ப கெட்டு போகுது அப்படின்ட்டு. என்ன மொத்தம் குடும்பத்து மேல ஆசைப்படுறீங்களே கெடாம இருக்கிறதுக்காக. ஒருத்தன் படிச்சு மேல வரான்னு அவனை கெடுக்கணும்னு ரேப்பிட் ஓட்டக்கூடாதுன்றீங்களே. ஒருத்தன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறானே, குற்ற உணர்ச்சி கிடையாது. ஒருத்தன் குடும்பம் ரேப்பிடோ ஓட்டி வாழுது, அது உனக்கு குற்ற உணர்ச்சியா கிடையாது. மற்ற ஒரு பொண்ணு பைக்ல ஏறி போனா குடும்பம் கெட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன்னா எதுக்குன்னு இதெல்லாம் புரியலண்ணா எனக்கு. ஏன்னா இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்னு நான் தெரிய மாட்டேது. இப்போ அதான் சொன்னா கவர்மெண்ட்ல எங்களுக்கு மீட்டர் போட்டு கொடுத்துட்டு மானியம் தரணும் அப்படின்றீங்க. நல்லது, கொடுத்தா ஓகே. சரி, கவர்மெண்ட் ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்களே, போய் கேட்க வேண்டானே. பெண்களுக்கு மட்டும் இலவசமாக ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்களே, போய் கேட்க வேண்டானே. ஏன் கேட்காம இருக்கீங்க? கவர்மெண்ட்டை போயிட்டு முற்றுகை விட தானே, தலைமை செயலகத்தில் போயிட்டு போராட்டம் பண்ண வேண்டானே. எங்களுக்கு ஃப்ரீ பஸ் வேணாம், பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு, கொடுக்காதீங்க, எங்களுக்கு ஆட்டோவில் எதுவும் வருமானம் கிடையாது, ரேப்பிடோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டானே. போராட்டம் பண்ண வேண்டியது தானே. ஏன் அந்த மாதிரி போராட்டம் பண்ண மாட்டீங்க? ஏன்னா அது கவர்மெண்ட் ஸ்கீம், ஒன்றுமே பண்ண முடியாது. இது தனியார், அதனால எல்லாம் போட்டு நோன்றீங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. எவ்வளோ பேர் இப்போ ஃப்ரீ பஸ்னால போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களாம் டிக்கெட் வச்சுட்டாங்கன்னா எல்லாம் ஆட்டோவில் வருவாங்களே. ஏன்னா என் காசு கொடுத்தா நெரிச்சலில் போகிறது எதுக்குலாம், நம்ம பேசாமல் ஆட்டோவே போயிடலாம் இங்கே தான் சொல்லிட்டு வருவாங்கல்ல. அப்போ கஷ்டமாக இருக்கும்ல. நீங்கள் போய்ட்டு அவங்க கிட்டே கேளுங்க. கேட்கவே முடியாது இந்த கேள்விக்கெல்லாம். ஏன்னா நானும் கேள்வி கேட்டுடலாம், ஆனால் அதோட கஷ்டம் வந்து எனக்கும் தெரியும். ஸோ ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். நான் யாருக்குன்னா கஷ்டம் கிடையாது சொல்லுனா.
யாருக்கு வேணா கஷ்டம் கிடையாது. எனக்கு கிடையாதா, உனக்கு கிடையாதா, இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கிடையாது, எல்லாருக்குமே கஷ்டம்னு ஒன்று இருக்குண்ணா. கஷ்டம் இல்லாமல் கிடையாதுண்ணா. கஷ்டம் இல்லாத வாழ்க்கையே கிடையாதுண்ணா முதல்ல, புரியுதுங்களா? ஆனால் ஒருத்தனை அடிச்சுட்டு ஒரு குடும்பமே அழிக்கிறீங்க, புரியுதா? இப்போ ஒரு வீட்டில் அம்மா அப்பா கிடையாது, இல்லை அப்பா இருக்காரு அம்மா கிடையாது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், படிக்கணும் அப்படின்றீங்க. அப்பா எவ்வளோதான் பார்ப்பாரு? வீட்டு வாடகை, சாப்பாடு செலவு, இதெல்லாமே இருக்கு. ஸோ அப்பா சம்பாதிக்கிறது, அம்மா சம்பாதிக்கிறது, அப்பா சம்பாதிக்கிறது, அம்மா சம்பாதிக்கிறதுலாம் வீட்டு வாடகை, சாப்பாடு செலவே போயிடுது. என் காலேஜ் ஃபீஸு, படிச்சு வச்ச கடனு, அதெல்லாம் யார் கட்டுவா? நீங்களாம் ஒரு லைஃப் வந்துட்டீங்கண்ணே, கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் ஆகி புள்ள பெற்றிருப்பீங்க, வந்துட்டீங்க, எல்லாருமே வந்துட்டாங்க. அந்தனா மட்டும் சொல்ல, இது ஜென்ரலாக சொல்றது, எல்லாருமே வந்துட்டீங்க ஒரு லைஃபுக்கு. இப்போ ஒரு ஜென்ரேஷனை வெறும் 5000 ரூபாய்க்கு வேலை செய்ய, 20000 ரூபாய்க்கு வேலை செய்ய அப்படின்னா அவன் இதுக்கப்புறம் வளர்ந்து அவன் கல்யாணம் பண்ணி குடும்பம் எப்படிங்க பண்ணுவான்? சரி, அது அவ்வாறுபட்ட விஷயம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுவும் உங்க விஷயம் தான். நாங்க ஏன் வந்துட்டு எங்களையா அட்டாக் பண்றீங்கன்னு கேக்குறேன், புரியுதுங்களா? எங்களையா அட்டாக் பண்றீங்க? இப்ப இது எங்களை அட்டாக் பண்ண விஷயமே தேவை கிடையாது. இப்ப நீங்க அதை அட்டாக் பண்ண விஷயமே தேவை கிடையாது. ஏன்னா அவன் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான் லைஃப்ல முன்னேறதுக்காக. நீங்க ஒவ்வொருத்தரும் போட்டு குத்திக்கினே இருக்கிறீங்க, குத்துறீங்க. மாறானே ஏன்னு எதுக்குன்னு இதெல்லாம் கேக்குறேன். நம்ம சிங்கார சென்னை எல்லாருமே வாழ வச்ச ஊர் இது. ஆனா இப்ப இந்த என்ன நிலைமை, இங்க இருக்கவங்களே வாழ விட மாட்டாங்க யாரையுமே. அந்த நிலைமை வந்துச்சு சென்னைக்கு. ஏன்னு இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து அப்புறமாச்சு கொஞ்சம் நல்ல முடிவா எடுங்க. Oh, what's this? Where do you want to go? Oh, I just want to go to the main road. Is it marriage? Yeah, marriage. Come and eat. Are you sure? Yeah, sure, come. No. Why? Okay, I'm hungry. Thank you. This is side dish. Oh, it's hot. I needed this. So good. Very good. This is sweet, final touch. What is it? Payasam. Payasam. Coconut milk, sweet. It's really good. I like the texture. Jelly. This is good. Thank you. The couple, are they here? Who is married? I am the bride. I am the groom. Congratulations. Thank you for letting me come and eat. I appreciate that, man. Thank you. That's a special thing in Tamil culture. Tomorrow is the marriage. And, our family gathered here for preparing for the marriage. Okay. It's a family lunch. I haven't eaten all day, so this was perfect. பாருங்க, இதுதாங்க நம்ம நாடு. தமிழ்நாடுன்னா சும்மா அவங்க சொன்னாங்க. ஏங்க தமிழ்நாடுன்னு பேரே வந்தது நம்ம நாட்டுக்கு? இதுதாங்க காரணம், ஹியூமனிட்டிங்க. யாரு வந்தாலும் சரிங்க, அங்க பாத்தீங்களா எவனும் யாருன்னே தெரியாதுங்க. அவர் சாப்பிட கூப்பிட்டாங்க, அவர் சாப்பிட்டு போறாரு. ஹியூமனிட்டி. ஸோ சாப்பாடு போடுறீங்களே தவிர வேலை செய்ய விட மாட்டீங்களே யாருமே. வேணாண்ணே, எல்லாருக்கும் சரி, அண்ணன் அக்கா அப்பா வயசில் இருப்பாங்க, எல்லாருக்குமே சரி, தயவு செஞ்சு உங்களால் ஓட்ட முடியும், உங்களால் சம்பாதிக்க முடியும்னு நினைங்க. நீங்கள் சம்பாதிக்கலாம், முடியும். எல்லாருலேயும் எல்லாமே முடியும். யாருமே கஷ்டப்பட்டாதீங்க. நீங்கள் ஒவ்வொன்றா குறைக்க ஆபத்து அவங்களுக்கு கிடையாதுங்க, உங்களுக்கு தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் குறைச்சிருவீங்க, இந்த நாடு இன்னும் வளரும். எப்பவுமே ஒரு நாடு கீழே போயிட்டே இருக்காது, வளர்ந்துட்டே இருக்கும். ஒரு ஆட்சிலையும் சரி, ஒவ்வொரு இதுலையும் சரி. அப்போ வளர உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அப்போ கர்மா இஸ் பூமர்னு வாங்கல்ல, அப்போ பண்ண கர்மா இப்போ விலைக்கின்ற மாதிரி அப்போ பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் ஆபத்து. ஸோ அதனால எல்லாரையும் வாழ வைப்போம், எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். மட்டுமா? பாய்.